தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் மருத்துவம் இலவசமாகவும் தரமாகவும் வழங்கப்படுகிறதா என்ற கேள்வியை முன்வைக்கும் போதெல்லாம் திமுக உடன்பிறப்புகள் தமிழ்நாட்டில் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுகிறது என்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை காட்டிலும் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் மருத்துவம் தரமாக உள்ளதாக முட்டுக் கொடுப்பார்கள். ஆனால் தற்போது எப்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளில் குளுக்கோஸ் வைப்பதற்கு ஸ்டாண்ட் இல்லாமல் கையில் பிடித்திருப்பார்களோ அதே நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையிலும் குளுக்கோஸ் வைப்பதற்கு ஸ்டாண்ட் இல்லாமல் பொதுமக்கள் கையில் பிடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக செய்திகளும் காணொலிகளும் வெளியாகியுள்ளது. இக்காணொலிகளை நாம் தமிழர் கட்சியினர் தங்களது ட்விட்டர் பக்கங்களில் பகிர்ந்து இதற்கு திமுகவினர் என்ன முட்டுக் கொடுப்பார்கள் என்ற கேள்வியை முன்வைத்து வருகின்றனர். சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நோயாளிக்கு ஏற்றப்படும் குளுக்கோஸை உடனிருப்பவர் கையில் பிடித்துக் கொண்டிருப்பதை போன்றும் எலும்பு முறிவுக்கு காலில் கட்டு போட்டவருக்கு பக்கெட்டை வைத்து முட்டுக் கொடுத்திருப்பது போலவும் வீடியோ காட்சிகள் வெளியாகின. மருத்துவமனை அந்த குளுக்கோஸ் ஏறுவதற்கு ஸ்டாண்ட் இல்லை, நிறுத்தம் இல்லை. ஒரு குளுக்கோஸ் பாட்டில் எவ்வளவு நேரம் அந்த இறங்கும்னு தெரியும், சொட்டு சொட்டா. அவ்வளவு நேரம் ஒரு தாய் இந்த கை மாற்றி இந்த கை மாற்றி இந்த கை மாற்றி பிடித்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்தியாவின் வளர்ச்சி. அறிவை வளர்க்கும் கல்வி தனியார் முதலாளியிடத்திலே, உயிரை காக்கும் மருத்துவம் தனியார் முதலாளியிடத்திலே, அறிவை மழுங்கடிக்கிற உயிரை சாகடிக்கிற மது அரசிடத்திலே. இது மயிர புடுங்கின அரசு. இது ஒரு அரசு. இவங்களை ஒழிக்காம என்னன்னு நீ உருப்படுவ? என்னன்னு உருப்படுவ சொல்லு. நான் கொடுப்பேன் 1 ரூபா மருத்துவத்திலிருந்து 1 கோடி மருத்துவமானாலும் என் உறவினர்களுக்கு, என் நாட்டின் மக்களுக்கு இலவசமான மருத்துவம், தரமான மருத்துவம். நீ இங்க இருக்க குழந்தைக்கு முடியலன்னு கைக்கு ஊசியை போட்டு கையெடுத்து விடுற மருத்துவம் கிடையாது. ஆகச்சிறந்த மருத்துவம். ஏன் அமைச்சர், முதலமைச்சர், MP, MLA எவனுக்கு உடம்பு முடியலனாலும் அரசு மருத்துவமனையில் தான் படுக்கணும். சட்டம் போட்டுருவேன்.